என்ற சாமியார் போலி சாமியார். இவரு அந்த கலச நீரில் ஏதோ ஒரு மோசமான விஷயத்தை கலந்து விட்டார். அதோடு மட்டுமில்லாமல் பெண்களிடத்தில் சில்மிசம் செய்யக்கூடிய சாமியார் இவர். அப்படி பெண்களிடத்தில் சில்மிசம் செய்வதோடு பெண்களுடைய நகையை திருடுவதற்காகவும் இவர் இங்கே வந்திருக்கிறார் என்று அந்த பெண்மணி அருள் சொல்றாங்க. சாமியே இறங்கி அருள் சொல்லிவிட்டது என்ற நம்பிக்கையில மக்கள் அந்த போலி சாமியார் என்று யாரை நம்பினார்களோ, யார் ருத்ராட்ச கோட்டையை தூக்கி சூலாயுதத்தில் போடும் பொழுது அதை அற்புதமாக நினைத்தார்களோ, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சாமியாராக மதிக்கப்பட்டு நல்ல முறையில் கவனிக்கப்பட்ட அந்த சாமியார் அதுக்கப்புறம் அதைவிட சிறந்த முறையில் கவனிக்கப்படுகிறார். போட்டு சரியான தர்ம அடி விழுவுது. அந்த அடி விழுகிறதோட போட்டோ எடுத்து வெளியிட்டிருக்கின்றார்கள். இவ்வளவு வரைக்கும் தாடி நீளமா வச்சிருக்கிறாரு, ஆனா வாங்குறது தர்ம அடி. கடைசியில என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் அந்த பெண்மணியை டெஸ்ட் பண்றாங்க. சித்ரான்ற பெண்மணி எப்படி அருள் இறங்குச்சு அப்படின்னு பார்த்தா, இல்ல நான் சும்மா அருள் வந்த மாதிரி நடிச்சேன். காரணம் என்ன, இவர் ஆள்கள்கிட்ட சிறுமிசம் பண்ணிட்டு பெண்களிடத்துல சிறுமிசம் பண்ணி சேட்டை பண்ணிட்டு இருக்காரு. இதை நான் நேரடியா சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால நான் அருள் வந்த மாதிரி நடித்து இந்த வேலையை செய்தேன். அப்ப போலீசார்கள் பிடிச்சு உள்ள வச்சாங்க அப்படின்றத பாக்கிறோம். உடனே போலீசார்கள் அந்த சித்ரா என்ற பெண்மணி வெகுவாக பாராட்டினார்கள் அப்படின்னு போறாங்க. என்ன விஷயம்னா, இவரு போலி சாமியார். போலி சாமியார அடையாளம் காட்டியது போலி சாமி. பாருங்க எந்த அளவுக்கு நிலைமை போய் கொண்டிருக்கிறது பாருங்க. ஒரு இது கூட சொல்லுவாங்க, ஒரு சம்பவம் கூட சொல்லுவாங்க. ஒரு டிக்கெட் பரிசோதகருடைய வேடத்துல ஒரு ஆள் போய் பிராடுத்தனம் பண்ணி டிக்கெட் எடுக்காதவன்றெல்லாம் அபராதம் வசூலிச்சிருக்கிறான். கடைசியில் அவன் ஒரு போலியான பரிசோதகர் அப்படின்றத கண்டுபிடிச்சு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவன்கிட்ட உள்ள பணத்தை எல்லாம் பறிமுதல் பண்ணிருக்கிறான். பார்த்தா அந்த பறிமுதல் பண்ண வந்த போலீஸ் வந்திருக்கானே, அவனும் சும்மா போலீஸ் உடைய அணிஞ்சுக்கிட்டு திருடனானா. இந்த மாதிரி 2 பேரும் திருடர்களாக இருந்தார்கள் அப்படின்னு போறான். அந்த மாதிரி இருக்கின்றது இங்க நிலைமை. உண்மையிலேயே இவர் ஒரு சாமியாரு, இவருக்கு எல்லா விதமான ஆன்மீக பலம் இருக்கு, இவர் தொட்டதெல்லாம் துலங்கும், இவர் பலவிதமான அற்புதம் செய்ய ஆற்றல் பெற்றவர்னா அவர் ஏன் தர்ம அடி வாங்கினாரு? அப்ப தர்ம அடி வாங்குறதுக்கு இந்த ஆளு சொன்னா நாங்க ஏத்துக்குருவோம்னு நேரடியா சுயநினைவோடு சொன்னா ஏத்துக்கிற மாட்டாங்களாம். இந்த மாதிரி இவன் திருடனா இருக்கிறான், இவன் பிராடுத்தனம் பண்றான் அப்படின்னு சொல்லி நேரடியாக சுயநினைவோடு சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏதாவது அருள் ஆடி நீங்க சொன்னீங்கன்னா நாங்க ஏத்துக்குருவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இன்றளவும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு பூஜை போடும் பொழுது அருள் இறங்குகின்றது. அருள் இறங்குவதன் காரணமாக அவங்களுக்கு இறைவனுடைய சக்தி வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி இன்றளவும் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நம்பிக்கை முதல்ல சரியா? இப்ப நம்ம ஆய்வு பண்ணணும். அதாவது இந்த ஒரு பக்கம் இந்த பக்கம் இப்படி இந்து மதத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிறிஸ்தவ மதத்தில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் பரிசுத்த ஆவி வந்துடும். பரிசுத்த ஆவி உந்தப்பட்டு அந்த பரிசுத்த ஆவி இறங்கிட்டா மனுஷனா இருக்க மாட்டான். கடவுளுடைய அந்தஸ்து அவனுக்கு வந்துடுது. கடவுளே நேரடியா அந்த பவரை இறக்கி அந்த பவரின் மூலமாக அவர் வேதத்தை அருள்றாரு சொல்றாங்க. இந்த பைபிள் என்ற இறை வேதம் சொல்றாங்களே, இறை வேதம் சொல்றாங்களே, அதுவும் இந்த மாதிரி பரிசுத்த ஆவியினால் உந்தப்பட்டுதான் எல்லாம் சொல்லப்பட்டது அப்படின்னு நம்புறாங்க. அதோடு மட்டும் இல்லாம இந்த மாதிரியான பரிசுத்த ஆவி இன்றளவும் சரியான விசுவாசம் கொண்டவர்களுக்கு இறங்கும், அதன் மூலமா அவர் பல அற்புதங்களை செய்தாரு அப்படின்னு அவர்கள் நம்புகிறார்கள். இது ஒரு பக்கம். இங்க இஸ்லாத்திலையும் சில மூடர்கள் இருக்கிறானா இல்லையா? அவர்கள் எப்படி நம்புறாங்க? ஜின்னு மேலாடு நம்புறான். ஜின்னு ஒரு ஆள் மேல அப்படியே உள்ள இறங்கி அவங்களுக்கு அப்படி பவர் கூடி போயிருமா. பவர் கூடி போய் இல்லாத அற்புதங்கள்லாம் பண்ணுன்னு நம்புறாங்க. அப்ப இந்த 3 விஷயத்தை நாம சரியான முறையில் இஸ்லாமிய அடிப்படையில் நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தோம் என்றால், இந்த மாதிரி அருள் இறங்குதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல,
இது பொய்ன்றதை ஈஸியா டெஸ்ட் பண்ணி விட்டுலாம். யாராவது இப்படி அருள் வந்து ஆடுற ஆள ஊசியை வச்சு குத்தி விட்டா கத்த கிளம்பிடும். அப்ப அருள் வந்து ஆடுறதாக இருந்தால் அவரையே வந்து இந்த மாதிரியா டென்ஷன் ஆகி கத்தணும். நம்மளே கண்கூடா பார்த்தோம் மதுரை நடந்த சம்பவம். இந்த மாதிரி அருள் வந்து ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பெண்மணி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இடையில வந்து ஒரு பெரிய காளமாடு உள்ள புகுந்துருச்சு அந்த கோயில் இதுக்குள்ள. எல்லாம் தெரிச்சு ஓட அருள் வந்து ஆடின லேடியும் ஓடிட்டாங்க. அப்ப வந்து மாடு வருது முட்டை போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே அருள் ஆடி இருக்கு. அப்ப உண்மையிலேயே ஆன்மீக பலம் இருக்கு, கடவுள் தான் உள்ள வந்து இறங்கி இருக்காருன்னா அந்த மாடு நிப்பாட்டி இருக்கணுமா இல்லையா? அதோடு மட்டும் இங்க வடப்பல் நடந்த சம்பவத்தை கண்கூடா பார்த்தோம். அருள் வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பெண்மணி. அந்த கூட்டத்திலையும் அந்த பெண்மணியுடைய மகள் கூட்டத்துல ஓடி வந்து, அம்மா இந்த ஜீனி டப்பா எங்க வச்சிருக்க, சக்கரை டப்பா டீ போடுறதுக்குன்னு கேக்குறாங்க. இவங்க அப்படியே ஆடிக்கிட்டு அந்த 3வது செல்ஃப்ல ஒரு பச்சை டப்பால இருக்கு பாரு அப்படின்றாங்க. இதுதான் அருள் வந்து ஆடுறதா? என்னப்பா சொல்றீங்க? இப்படி வந்து கரெக்டா, அதாவது வந்து இப்படி அருள் வந்து ஆடுவதாக இருந்தால் இந்த ஜீனி டப்பாவே வர வச்சு கொடுத்துருக்க வேண்டியதான, சக்கரை டப்பாவை. அதையும் 3வது செல்ஃப்ல பச்சை டப்பால இருக்குன்னு சொல்லணும். அப்ப பாக்குறோம் இதெல்லாம் வந்து பொய் என்பதை அவர்களே நம்புகின்றார்கள். அதனாலதான் தூக்கி உள்ள வைக்கல அந்த பெண்மணியை. சித்திராண்ட பெண்மணியை தூக்கி உள்ள வச்சிருக்கணுமா இல்லையா? இது சகஜம்யா நம்மளுடைய விஷயத்துல. அந்த மாதிரி 10-11 அத்தோட இத்தொன்னுன்ற மாதிரி இவர்களுடைய நிலைமை இப்படி போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். இங்கிட்டு பரிசுத்தாவி வந்து இறங்குதே, பரிசுத்தாவி வந்து இறங்கி அற்புதம் பண்றாங்க, அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்றாங்களே. 2 பரிசுத்தாவி தலைமைக்கு வந்துச்சு. நம்ம நேரடியா டெஸ்ட் பண்ணோம். பரிசுத்தாவி வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெரிய பரிசுத்தாவி, அதாவது நெல்லை மாவட்டத்திலிருந்து நெல்லை ஜேக்கப் ரக்லண்ட் அப்படின்றவரு ஒரு புத்தகத்தை ஒண்ணு அனுப்புறாரு. மன நிறைவு அப்படின்னு ஒரு புத்தகம். கிட்டத்தட்ட 1000 பக்கம் இருக்கும். அதுல 1000 பக்கம் கொண்ட புத்தகங்க. பி ஜெயினுல்லாபின் அவர்களுக்கு வணக்கம்னு சொல்லி வருது கடிதம். புத்தகமும் சேர்ந்து வருது. கடிதத்தை படிச்சு பார்த்தா இந்த மாதிரி இந்த புத்தகத்துக்கு உண்டான நன்கொடை 500 ரூபாயை என்னுடைய அக்கவுண்ட், இந்த அக்கவுண்ட்ல நீங்கள் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி உடனே அந்த பரிசுத்தாவிக்கு போன் அடிக்கிறோம். அந்த புத்தகத்தை படிச்சு பார்த்தா பரிசுத்த ஆவியினுடைய உந்துதலினால் நான் இதை எழுதி இருக்கிறேன். 1000 பக்கத்துக்கிட்ட போகுது. பரிசுத்த ஆவி உந்தி இந்த புத்தகத்தை எழுதியிருக்கு. அப்ப நம்ம என்ன போனை போட்டு இந்த மாதிரி பரிசுத்த ஆவி உந்தப்பட்டு எழுதுனா சொல்றீங்களே, உங்களுக்கு வந்து யார் இந்த புத்தகத்தை இங்க அனுப்ப சொன்னா? 500 ரூபாய் வேற அக்கவுண்ட்ல போட சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டவனையும் அதோட சொல்றாரு, பரிசுத்த ஆவி உந்தப்பட்டு எழுதின தம்பி, நான் தான் பேசுறேன், எழுதின தம்பி, ஒரு 500 புத்தகம் அடிச்சேன். கிட்டத்தட்ட அடக்க ரேட்ல தான் போட்டிருக்கேன். 2.5 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு. இதுவரைக்கும் 10 புத்தகம் கூட விக்கல. அப்ப வந்து எப்படியாவது விக்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன். ஒரு 500 ரூபாய் போட்டு விடுங்க தம்பி எப்படியாவது அப்படின்றாரு. அப்ப இந்த மாதிரி நம்ம புக் அடிச்சா அது விக்காம 2 லட்சம் ரூபாய் நட்டமாகுன்றது பரிசுத்தாவிக்கு தெரியல. அந்த பரிசுத்தாவிக்கு தெரிஞ்சிச்சா? அப்ப உண்மையிலேயே அருள் வந்து இறங்குறதா இருந்தா அது முதல்ல சொல்லுண்டே புத்தகத்தை எழுதுறாரா, 2 லட்சம் ரூபாய் நட்டமாயி போயிருந்தா முதல்ல சொல்லிருக்கணும். செய்ய காணா. அப்ப நம்ம அவர்கிட்ட பேசுறோம், இந்த மாதிரி பரிசுத்தாவி இறங்குதுன்னு சொல்றீங்கல்ல, தவி ஜமாத்தோட விவாதம் செய்ய வாங்க, எது சரியான கொள்கைன்னு நம்ம விவாதிப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்றாரு, அதுக்கு ஒரு கண்டிஷனு. என்ன கண்டிஷன்? நீங்க வந்து விவாதத்துல என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்பீங்களோ அந்த கேள்வியெல்லாம் முன்னாடி எழுதி கொடுத்துடணும். அப்பதான் நான் பதில் பார்த்துட்டு வந்து சொல்ல முடியும். பரிசுத்தாவி குறிப்பு கேக்குதுங்க, டிப்ஸ் கேக்குது. அப்ப இது எப்படி பரிசுத்தாவியா இருக்கும்? இன்னொருத்தர் போன் பண்ணாரு, அருள் செல்வன யாரோ பேசினாரு, இந்த மாதிரி கிறிஸ்துவ மதத்திலிருந்து பேசுறேன், நான் தான் இறைவனுடைய இன்னொரு மகன். பேசுறப்ப என்ன பேசுறாருன்னா, ஹலோ நான் இறைமகன் பேசுறேன்னு தான் ஆரம்பிக்கிறாரு. இறைமகனா? யாரு நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். நான் தாங்க கடவுளுடைய குமாரனுங்க அப்படின்னாரு. கடவுளுடைய குமாரன்? எத்தனை பேர் இப்படி கிளம்பிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல இந்த மாதிரி வந்து பல உண்மைகளை நான் நிரூபிக்க தயாரா இருக்கிறேன், பிஜேபியோட நான் விவாதிக்க தயார் அப்படின்றாரு. சரி எனக்கு எதுக்கு போன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, பிஜேபியுடைய நம்பர் கொடுங்க அவர்கிட்ட பேசணும் அப்படின்றாரு. அப்ப நம்ம கேட்கிறோம், இறைவனுடைய மகன்றீங்க, பிஜே நம்பர் தெரியல இறைவனுடைய குமாரனுக்கு அப்படின்னு அவ பதில் சொல்ல முடியல. சரி அப்பனா நேரடியா வாங்க நம்ம உங்களை டெஸ்ட் பண்ணிடுவோம், இறைவனுடைய குமாரனா இல்லையான்றத. சாப்பிட்டீங்களா அப்படின்னா, காலை சாப்பாடுலாம் சாப்பிட்டாச்சு. சாப்பாடு சாப்பிட்டா பாத்ரூம் போகுமே, 2 பாத்ரூம் உங்களுக்கு வருமா வராதா? வரும். இறைவனுக்கும் வரும், இறைவனுடைய மகனுக்கும் வரும்.
வராமலும் இருக்கும் அப்படின்றாரு. அப்ப இப்படித்தான் பரிசுத்த ஆவியினுடைய நிலைமை. இப்படி தலைமையில கூப்பிட்டு உட்கார வச்சு கேள்வி மேல கேள்வியை கேட்டு பதில் சொல்ல முடியாம முழிச்சு அதை நம்ம உணர்வு இதெல்லாம் வெளியிட்டோம். நேரில் வந்த இறைமகன் அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய போட்டு இப்படி நிலைமை. ஜின்ன கட்டுப்படுத்த போறேன்னு சொல்றீங்கப்பா, ஜின்ன என்னப்பா கட்டுப்படுத்துற? நீ ஜிப்பாவையும் தலப்பாவையும் போட்டா ஜின்னு உனக்கு அடங்கிருமா? என்ன ஜின்னு உனக்கு கட்டுப்பட்டுச்சு? ஜின்னு கட்டுப்படுத்துச்சுன்னா ஜின்னு என்னென்ன வேலையெல்லாம் செய்யுமா அதெல்லாம் நீ செய்யணுமா இல்லையா? கோட்டை கொத்தளங்களை எல்லாம் கட்டுச்சுல, நீ இந்த மாதிரி ஒரு பில்டிங்க கட்டி காட்டு பாப்போம்னு சொன்னா யாராவது செய்வாங்களா? யாராலும் செய்ய முடியுமா? ஜின்னு பக்கத்து நாட்டு இளவரசியினுடைய அந்த சிம்மாசனத்தை தூக்கிட்டு கண்ணு மூடி கண் திறக்கிறதுக்குள்ளாடி சிமிட்டுறதுக்குள்ளாடி வச்சுச்சா இல்லையா? ஜின்ன யாராவது கட்டுப்படுத்துற எவனாவது சொன்னான்னா நீ கொண்டு வை பார்ப்போம். ஒபாமாவுடைய சேரை கொண்டு வா, மன்மோகன் சிங்குடைய சேரை கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா பக்கத்துல உள்ள பிளாஸ்டிக் சேரை கூட தூக்கி வைக்க வக்தி இல்ல அந்த ஜின்னுக்கு. அப்படிப்பட்ட ஜின்னு இது எப்படி ஒபாமா சேரை தூக்கிட்டு வரும்? அப்ப பாக்குறோம் இது எல்லாமே பொய், பிராடு, பித்தலாட்டமா இருக்கின்றது. மக்கள் அப்படி சொன்னாதான் நம்புறவனா இருக்கிறான். பாக்குறோமா இல்லையா? ஆனால் இதற்கு அழகான அளவுகளை பாருங்க. உண்மையிலேயே இந்த மாதிரி மனித சக்தியை மீறி ஒரு சக்தி ஒரு மனிதனுக்கு வந்ததா இருந்தா அவன் தன்னை நிரூபிக்க வேண்டும். எனக்கு இந்த சக்தி இருக்கின்றது, எனக்கு இந்த ஆற்றல் இருக்கின்றது. நான் சொல்றதெல்லாம் என்னுடைய ஆற்றலை மீறி நான் சொல்றேன், இதை நீ டெஸ்ட் பண்ணி பாரு, இந்த மாதிரி நீ கொண்டு வந்து பாரு அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? இப்ப நான் சொல்றேன், எனக்கு இறைவனுடைய சக்தி வந்துருச்சு, இறைவன் மேல என் மேல இறைவன் ஆடுகிறார் அப்படின்னு நான் சொல்றதா இருந்தா என்னைய டெஸ்ட் பண்ண உட்படுத்தணும். அப்படி உட்படுத்தாம வாங்க உங்களை தூக்கிட்டு போய் டெஸ்ட் பண்ணுவோமான்னு கேட்டா யாராவது வருவாங்களா? இந்த மாதிரி ஆளுக்கு வரமாட்டாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, இறைவனுடைய செய்தி எனக்கு அருளப்படுகின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், குல் இன்னமா அன பஷருன் மிஸ்லுக்கும் யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித். நபியே நீங்க சொல்லுங்க, நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். ஆனா உங்களுக்கு எனக்கு உள்ள வேற்றுமை என்னன்னா, வேறுபாடு என்னன்னா, எனக்கு இறைவனிடத்திலிருந்து வகி அறிவிக்கப்படுகின்றது. உங்களுடைய என்னுடைய இறைவன் ஒரே இறைவன் தான் என்று எனக்கு வகி அறிவிக்கப்படுகின்றது, இறைவனுடைய செய்தி அறிவிக்கப்படுகின்றது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சும்மா விடல, என்னிடத்துல இறைவனுடைய செய்தி அறிவிக்கப்படுகின்றது என்பதற்கு பல சான்றுகளை நிரூபிக்கிறாங்க. அதைத்தான் இங்க நம்ம கவனிக்கணும். அருள் ஆடுது, பரிசுத்த ஆவி இறங்குது, ஜின்னு மேல ஆடுதுன்னு சொன்னவன டெஸ்ட் பண்ணா ஒரு நிமிஷத்துல அவனுடைய சாயம் வெளுத்து விடும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறைவனுடைய செய்தி வந்ததாக மக்கள் மத்தியில டிக்ளேர் பண்றாங்க. மக்கள் மத்தியில டிக்ளேர் பண்றதோடு மட்டுமில்லாமல் இப்படி சொன்னவனையும் அவங்களுக்கு மனநில பாதிக்கப்பட்டுச்சு, சூனிய வச்சுட்டாங்க, பைத்தியக்காரரு, அப்படியாக்கும் இப்படியாக்குலாம் சொன்னா, அப்படி அந்த மக்கத்து காபிர்களும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சொல்லும் பொழுது அல்லாஹ் அதுக்கு பதிலடி கொடுக்கிறான். இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம் தி குவத்தின் யந்ததில் அர்ஷி மகீன் முத்தாயின் ஸம்மா அமீன் வமா சாஹிபுக்கும் பிமஜ்னூன். அல்லாஹ் எப்படி சொல்றான்? இது கண்ணியமான தூதருடைய சொல். ஜிப்ரீல் என்பவர் தான் இதை கொண்டு இந்த தூதருக்கு சொல்கின்றார். அந்த ஜிப்ரீல் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வலிமை மிக்கவர், அரசுக்குரியவரிடத்துல மகத்துவம் மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர். அப்படிப்பட்டவராக இந்த இறை வசனங்களை இவருக்கு ஓதி காண்பிக்கின்றார். வலக்கத் ரஆஹு பில் உஃபுகில் முபீன் வமா ஹுவ அலல் ஐபி பிலனீன் வமா ஹுவ பிகௌலி ஷைத்தானிர் ரஜீம். அவர் இந்த ஜிப்ரீலை தெளிவான அடிவானத்திலே கண்டார். தன்னுடைய உள்ளம், அவருடைய உள்ளம் மறைவானது குறித்து கஞ்சத்தனம் இல்ல. எது உள்ள மறைவானதை என்ன அறிவிக்கப்படுதோ அதை சொல்லிடுறாரு உங்களுக்கு. இது ஷைத்தானுடைய சொல் கிடையாது என்று குர்ஆன் டிக்ளேர் பண்ணுது. இன்ஹுவ இல்லா ஸிக்ருல் லில் ஆலமீன். இது அகிலங்களை அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய இறைவனிடத்திலிருந்து வந்த அறிவுரை. இப்படி முதல்ல திடகாத்திரமா சொல்ல மாட்டாங்க. முதல்ல இப்படி ஏக்கிறவன் இப்படி டிக்ளேர் பண்ணி சொல்லுவான அந்த தைரியம் இருக்கா அவனுக்கு? நான் இப்படி சொல்றேன், எனக்கு மேல ஆடுதுன்னா ஒரு 2 நிமிஷம் பாவலா காட்டிட்டு ஓடிடுவாங்க. இதுதான் நடக்கும். பரிசு ஏன்பா உனக்கு 5 நிமிஷத்துக்கு மேல நிக்காத அருள்? ஏன் ஒரு அரை மணி நேரம் நிக்க வேண்டியதானே? அருள் 6:30 ஒரு 2 மணி நேரம் நின்று அருள் சொல்ல வேண்டியது தானே? எதுக்கு 5 நிமிஷத்துல ஓடுற?
அப்ப சொல்வதை திராணியோடு தைரியமாக சொல்ல கூட வக்கு கிடையாது. இங்க எப்படி சொல்றாங்கன்னா, அந்த அரசுக்குரியவனிடத்துல மகத்துவம் மிக்கவர் வந்து சொல்கின்றார், நம்பிக்கைக்குரியவராக இருக்கின்றார், அவரை பார்த்தாரு, அவருடைய உள்ளம் பொய் வைக்கவில்லை என்று இவ்வளவு உறுதியோட சொல்றதே அது உறுதியாகும். சொல்லியிருப்பாங்க கட்டாயம் அப்படின்னு. அதை டெஸ்ட் பண்றதுக்கு அல்லாஹ் சொல்றான், வயின் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி. என்னுடைய அடியாருக்கு நாம் அருளியதுல உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டா நீங்க இந்த மாதிரி ஒரு சூறாவை கொண்டு வாங்க. வதுஉ ஷுஹதாக்கும் மின் தூனில்லாஹ் இன் குன்தும் சாதிகீன். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு சூறாவை நீங்க கொண்டு வரணும், ஒரு அத்தியாயத்தை நீங்க கொண்டு வா பாப்போம். அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லாரையும் உனக்கு துணைக்கு அழைச்சுக்கடா, போடா, எவ்வளவு பேரை வேணாலும் நீ அழைத்துக்கொள், நீ கூப்பிடு பாப்போம். அல்லாஹ் சொல்லி காட்டிட்டு சொல்றான், ஃபைன்லம் தஃபாலு வலன் தஃபாலு. அதை உன்னால ஒரு காலத்தையும் செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. அப்படி நீ கொண்டு வரவில்லையானால் அத்தகுன்னார் அல்லதி வகூது ஹன்னாசு வல் ஹஜாரா, அப்படி நீ உன்னால கொண்டு வர முடியாது. இப்படி கொண்டு வர முடியலன்னா நீ நரகத்தை நீ பயந்துக்கோ. அந்த நரகம் மனுஷனையும் கற்களையும் போட்டு நிரப்பக்கூடியது. நிரப்பி அல்லாஹ் வேதனை செய்வான், அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்பது தன்னுடைய தூதருக்கு நான் அருள் இருக்கிறேன்லப்பா, அவர் உண்மையிலே இறை செய்தியை சொல்றாருல, இது பொய்ன்னு நீ சொல்றதா இருந்தா இந்த மாதிரி நீ ஒண்ணு கொண்டு வா பாப்போம். இப்படி டிக்ளேர் பண்ண முடியுமாங்க? இப்படி டிக்ளேர் பண்றதா இருந்தாலே அது இறைவனுடைய வேதம் தான் உண்மையாகுதா இல்லையா? 1400 வருஷமாக விடப்பட்ட இந்த சவாலை எவனா ஏத்துக்கிட்டானா? ஒரு ஆள் முன் வரல. காரணம் என்ன? இது இறைவனுடைய வேதம். இது அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை இந்த வசனங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. இங்க என்ன நிலைமைன்னா, அருள் ஆடுறாங்க, ஒரு மாடு இடையில எஸ்கேப் ஆளு. இதுதான் இங்க உள்ள நிலைமை. பரிசுத்த ஆவி குறிப்பு கேக்குது, போனை போட்டு விவாதம் பண்றதா இருந்தா டிப்ஸ் கொடுத்தா தான், கேள்வி என்னென்ன கேள்வி வைப்பீங்களோ அந்த கேள்வி எல்லாம் சொல்லிட்டா தான் அது சம்பந்தமா நான் பார்த்துட்டு வருவேன், அது தவிர வேற கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே நிலைமை இருக்கின்றது பார்க்கின்றோம். அதோடு மட்டுமில்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி அல்லாஹ் சொல்றான், இது இந்த மாதிரி யாராலையும் டிக்ளேர் பண்ண முடியாது. இது எப்படிப்பட்ட ஒரு டிக்ளரேஷன்னா, அல்லாஹ் சொல்றான் 34வது அத்தியாயத்தில் 46வது வசனம், இந்த தூதருக்கு பைத்தியம் கிடையாது, இவர் உங்களுக்கு கடுமையான வேதனை குறித்து எச்சரிக்கை செய்யறாரு. நீங்க உண்மையாளர்களா இருந்தா அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. நேரத்தை ஒதுக்கி 2 பேராவும் தனித்தனியாவும் ஆய்வு பண்ணிப்பார். சொல்ல முடியுமா? யாராவது சாமியாருன்னு காட்டினா கொண்டு போய் 4 ரூம்ல அடைச்சிருவாங்க, பக்கத்துல நெருங்க விட மாட்டாங்க. நீ சரியான ஆளா இருந்தா நான் 2 பேரா ஒதுக்கி வாங்க, தனித்தனி ஆளா வா, ஆய்வு பண்ணி பாரு, ஒரு ஆய்வு பண்ணி சிந்திச்சு பாரு. இப்படி சொல்லக்கூடிய ஒரு தூதராக இருந்தால் அவர் உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் தான். உண்மையாகுதா? ஈமான் அதிகரிக்குதா? அப்ப இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் அந்த மார்க்கங்கள் அந்த மதங்கள் பொய்யானவை என்பதையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர், இந்த வேதம் இறைவனுடைய வேதம் தான் என்பதை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகைய உண்மைகளை விளங்கி ஈமான் நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்து மறுமையில மகத்தான வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக உள்ள இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்